அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஸ்ரீ மாருதி வண்டி யூடியூப் சேனலுக்கு. இந்த பதிவு பாத்தீங்கன்னா ரொம்ப அவசரமா போடணும் அப்படி முடிவு பண்ணி எடுத்தவங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கோழி பண்ண வாழ ஆர்டர் கொடுக்கும் போதுங்க டாடா கட்டுக்கம்பி வந்து துரு பிடிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாருங்க. கேட்கறக்கே ஷாக்கிங்கா இருக்குல்லங்க. எனக்கு அப்படிதான் இருந்ததுங்க. என்னன்னு கேட்கும் போது எங்க வாங்கினீங்க என்ன ஏதுன்னா, ஹார்ட்வேர்ஸ் பக்கத்து ஹார்ட்வேர்ஸ் தான் வாங்கினாங்க. டாடா கம்பின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. நான் அதுதான் வாங்கினேன், டாடா கட்டுக்கம்பி தாங்க அப்படி சொல்லி. சீல் இருந்தா கேட்டா சீல் இல்ல. என்ன திக்னஸ் வாங்க கேட்டா 18 கேஜி இருந்தாங்க. இந்த விஷயம் என்னங்க, டாட்டால 18 கேஜில கட்டுக்கம்பியே கிடையாதுங்க. அப்புறம் எப்படி அது டாடா கம்பின்னு வாங்கியிருக்காங்க? அது வந்து டாடா கம்பியே கிடையாது. அது நார்மலா ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை செய்யற எலக்ட்ரோ பிளேட்டிங் ஐட்டம்ல வாங்கியிருக்காங்க. அது வந்து நம்ம வீடுகளுக்கு எலக்ட்ரிக் வேலை செய்யறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு பயன்படுத்தக்கூடியதுங்க. இந்த கம்பி வாங்கிட்டு வந்து நம்ம கோழி பண்ணதுன்னா கரெக்டா 2 வருஷத்துல வந்து கம்பி ஃபுல் அண்ட் ஃபுல் துரு பிடிச்சு போயிருச்சுங்க. டாட்டால என்னென்ன திக்னஸ்ல கட்டு கம்பி வருது என்ன ஏதுங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாங்க. சோ டாடால பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த விஷயம் பந்தல் காய்கறி கம்பி போறவங்க அந்த மாதிரி லைன்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 16 கேஜ் வரை கட்டு கம்பி வருது அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதாவது லைன் ஓட்டக்கோ இல்ல நம்ம வலை கட்டுறக்கோ 16 கேஜ் வரைக்கும் தான் டாட்டால கம்பி வருது அப்படின்னு தெரியுங்க. விஷயம் தெரியாதவங்க தான் பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ்ல கிடைக்கிற எல்லா பொருளுமே வந்து டாடா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா டாட்டால வந்து பாத்தீங்கன்னா 17 கேஜில கட்டு கம்பி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் வால்யூம்ல நம்ம பண்ணிருக்கோம். காரணம் வந்து நம்ம கம்பி வேலி கட்டுறதுக்கு முதற்கொண்டு வந்து டாடா கம்பி மட்டும் தான் வந்து சஜஸ்ட் பண்றோம். காரணம் என்ன, வலை பக்காவா டாடா ஆயுஷ் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டுட்டுங்க. இந்த கம்பி மட்டும் வந்து நீங்க லோக்கல்ல வாங்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா துருப்பிடிக்க வச்சு அது வலையும் சேர்த்து துருப்பிடிக்க வைக்குங்க. சோ அந்த ரீசனுக்காக தான் பாத்தீங்கன்னா நாங்க 17 கேஜி டாடா பிராண்ட் மட்டும் ரெக்கமெண்ட் பண்றோங்க. சோ நான் இப்போ உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர்ஸ்ல கிடைக்கும் சொல்லக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ரவுண்ட் ஓடின்னு சொல்லுவாங்க. சின்ன ஓடியில ஒரு 18 கேஜி கம்பி சொல்லுவாங்க. இது இந்த கம்பி பாத்தீங்கன்னா இதுதான் டாடா நல்ல பளபளப்பா இருக்கு, இது டாடா கம்பின்னு சொல்லி தாராளமா கொடுக்கலாங்க. ஆனா விஷயம் கிடையாதுங்க. சோ அப்ப டாடானா நம்ம சொல்ற மாதிரி வந்து எப்பவுமே சீல் இருக்கணும்ல கம்பியில. சீல் இருந்தா ஒரிஜினல் அது உண்மைதாங்க. ஆனா என்ன நாங்க இந்த 17 கேஜ்ல மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு டாடால வந்து சீலுங்கிறது வராது. அப்புறம் எப்படி நம்பி வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி பேக்கிங் வந்து போட்டு வருங்க. டாடா ஸ்டிக்கரோட முதற்கொண்டு நமக்கு போட்டு வந்துருங்க. டாடா என்ன திக்னஸ் என்ன கிரேடுன்னு முதற்கொண்டு நமக்கு போட்டு வருங்க. சோ 17 கேஜ்ல ஒரு இது மட்டும் தான் வந்து நமக்கு வந்து கம்பியில வந்து பிரிண்ட் வராம இருக்குங்க. சோ இப்போ நமக்கு வந்து கம்பியில சீலும் இல்ல, அப்புறம் எப்படி டாடா கம்பின்னு கண்டுபிடிக்கணும்னா சொன்ன மாதிரிங்க பேக்கிங் வந்து நமக்கு டாடான்னு போட்டு வருங்க. சோ இது ஒரு பேக்கிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 கிலோ 70 கிலோ அந்த மாதிரி பேக்கிங்ல வருங்க. சோ நீங்க லூஸ்ல வாங்கும்போது எப்படி டாடா கம்பின்னு பார்த்து வாங்குறதா ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ் சொல்ல முடியும். என்னன்னா நார்மலா வாங்குற எல்லா கட்டுக்கும் வந்து இந்த மாதிரி சின்ன ஓடியில தான் வருங்க. டாட்டால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, பெரிய ஓடின்னு சொல்லுவாங்க. நல்ல காயில் வந்து பெரிய சைஸ்ல வர மாதிரி வருங்க. இது மாதிரி வரனால என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து கட்டு கம்பி வந்து வெட்டும் போதுங்க, அதாவது கல்லு கட்டும் போதோ முள்ளு கம்பி கட்டும் போதோ அதுக்கு நீங்க வெட்டும் போது பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாம நமக்கு வருங்க. அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதை வச்சுதான் வந்து ஃபர்ஸ்ட் பெரிய ஓடியா இருக்குதா அதான் டாடா கம்பின்னு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு கெஸ் பண்ண முடியும். ரெண்டாவது அத்தாரைஸ் டீலர் கிட்ட மட்டும் வாங்குறீங்களா அதுதான் பார்த்து வாங்கணுங்க. நீங்க ஒரு நார்மல் ஹார்ட்வேர்ஸ்ல வாங்கினா உங்க டாடா கம்பி வச்சிருக்காங்க, பட் டாட்டாவா என்னங்கிறது கேரண்டி கேட்டு வாங்குங்க. அப்பதான் வந்து உங்களோட வலைக்கு வந்து லைஃப் வந்து அது கேரண்டியா இருக்குங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இதோட ரேட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப மார்க்கெட் நிலவரத்துக்கு 135 ரூபாய் கிலோ கொடுத்துட்டு இருக்காங்க. இதே நீங்க வெளியே பாத்தீங்கன்னா 90 ரூபாய்க்கு கிடைக்குது, 80 ரூபாய்க்கு கிடைக்குது, 85 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது என்ன கட்டுக்கம்பி எம்எஸ் பைண்டிங் வருது அந்த ரேட்டு கிடைக்குங்க. எம்எஸ் பைண்டிங் நம்ம சென்ட்ரிங் வேலை செய்யற கருப்பு கலர் எம்எஸ் பாத்தீங்களா அந்த இதுதாங்க. பட் நம்ம கொடுக்கறது ஹை கோட்டிங் ஜிஐ இதுங்க. இது வந்து கம்பி வேலி கட்டுறதுக்காக வரக்கூடிய கம்பிங்க. நிறைய பேர் கட்டு கம்பிங்க அதையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கட்டு கம்பி வாங்க, அதாவது என்ன பர்பஸ்க்கு வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குங்க. நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை செய்றீங்க, உங்க வீட்டுக்குள்ளதான் அந்த கம்பி போட்டு கட்ட போறீங்க, ஏதாவது பண்றீங்க, நீங்க சொல்ற மாதிரி அந்த 100 ரூபாய்க்கு கிடைக்கிற எலக்ட்ரோ பிளேட்டிங் ஜிஐ ஒயரே நீங்க தாராளமா வாங்கிக்கொள்ள, உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாதுங்க. அதே நீங்க இந்த மாதிரி கோழி பண்ணை கட்டுறீங்க, கம்பி வேலி கட்டுறீங்க, முள்ளு கம்பி கட்டுறீங்கன்னா இந்த மாதிரி ஹை கோட்டிங் ஜிஐ ஒயர் வாங்கினீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து லைஃப் வந்து வருங்க. இல்லைன்னா இந்த கட்டுக்கம்பி சேர்ந்து துருப்பிடிச்சு உங்களோட வலையும் சேர்ந்து துருப்பிடிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குதுங்க. இந்த கட்டுக்கம்பி பாத்தீங்கன்னா காயிலா மட்டும் தான் கொடுப்பீங்களா, ரீட்டைல கொடுக்கணும்னா அப்படி கிடையவே கிடையாதுங்க. நீங்க 1 கிலோ கேட்டாலும் சரிங்க, 10 டன் கேட்டாலும் சரி, நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் எப்பவுமே அவைலபிலிட்டி இருக்குங்க. எப்ப வேணாலும் எவ்வளவு கிலோ வேணாலும் நம்ம டாடா கட்டுக்கம்பியில் தாராளமா வாங்கிக்க முடியுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் எப்பவுமே பார்த்து வாங்க, அத்தாரைஸ் டீலர் கிட்ட வாங்குறாங்க மட்டும் பார்த்து வாங்குங்க. நம்ம மாருதி வெண்டிங் தமிழ்நாடோட நம்பர் 1 டீலருங்க உங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க. சோ கட்டுக்கம்பி முதற்கொண்டு நாங்க வந்து கேரண்டியா டாடா பொருள் மட்டும் தான் கொடுக்குறோங்க. சோ உங்களுக்கு கம்பி வேலி வாங்கணும், இந்த மாதிரி கட்டுக்கம்பி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வாங்கணும்னா நம்ம மாருதி வெண்டிங்க கான்டாக்ட் பண்ணுங்க.